புகழுடன் தோன்றுக அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நின்று நம்முடைய இன்றைக்கு 60வது வாரத்திற்கு தலைமை ஏற்றுள்ள மேடம் தமிழ் பெரியார் விருது பெற்ற மேடம் வைதேகி சந்திரன், திருமதி அண்ணன் திரு ராஜா, திரு யோகரத்னா சார், அர்ஜுனன் சார், ஐயா ஆனந்தன் சார், நம்முடைய அமைப்பாளர் 2 பேர் நண்பர்கள் சரவணன் சாரும் மிக சிறப்பாக இந்த அரங்கத்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள். இது எல்லாத்துக்கும் மேலே நம்முடைய ஐயா முனைவர் ஐயா அவர்களுக்கு இனிய வணக்கம். அன்பினால் பராசக்தி, அன்பினால் அடலட்சுமி, அமைதி கோமாதேவி, வீரத்தின் துர்காதேவி, கருணைக்கடலாய் காயத்ரி, பாசத்தில் அளித்தாமையை சத்தியமாக வேதாயுகம் திரேதகம் சோழரை கலியுகம் தன்னைத்தானே சொல்லுகின்ற பூமி காலச்சக்கரத்தில் சுழற்சி வாழ்க வளர்க வளர்ந்து வாழ்க இறைவனோடு வாழ்க மகிழோடு வாழ்க. 60வது வாரம் மகளிர் தினமாக கொண்டாடப்பட்டு இன்றைக்கு இந்த விழாவிலே தலைமையேற்றிருக்கின்ற வைக்கின்ற ராஜா அனைவருக்கும் மற்றும் நெறியாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்தி. 2வது மகளிர் தினம் வாழ்த்து. இந்த 31 ஆண்டுகளிலும் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் 600, 300, 200 ஆண்டு விழா எல்லாத்துலேயும் பாட்டுத்தன்மையாருடைய பாட்டு இல்லாமல் அங்கே நடைபெறாங்க. இது மகளிர் தினத்துக்கு ஒரு சிறப்பு. நிகழ்ச்சி இல்லாமல் ஒரு பாட்டு பிறந்த விழாமல் ஒரு பாட்டு அவன் பாட்டை இருந்து காத்துட்டு அது மகளிர் தினத்துக்கு ஒரு சிறப்பு. அனைத்து மகளிர்களும் நீண்டு இனிந்து வாழ வாழ்த்துகிறேன். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருங்கள். மகிழ்ச்சி ஒன்றுதான் உங்கள் இதயத்தை 120 ஆண்டுகள் சிறிது பிரச்சமாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள், சிரிக்கணும். சிரிப்பு என்பதும் மகிழ்ச்சி போல விட்டு கொடுக்கணும். எல்லாம் விட்டு கொடுக்கும் போது தான் மகிழ்ச்சி வரும். மகிழ்ச்சி தான் நம்ம ஒரு 3 நாட்கள் தொகையும் சொல்லுவாங்க. 3 ஊ என்ற தாரக மந்திரத்தை கையெழுத்து பண்ணலாம். 3 ஊ கட்டுள்ள மீன் சீரான உணர்வு, சீரான ஒழுங்கு, சீரான உடற்பயிற்சி. இந்த 3 ஊ என்ற தாரக மந்திரத்தை கையெழுத்துக் கொண்டு இந்த சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து அனைத்து மனிதர்களும் நீண்டு மிகுந்த ஆரோக்கியமாக வாழ்க்கை என்ற வாழ்த்து கிடைத்திருக்கிறேன். நன்றி. அழகு நிறைந்த செழுந்தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நெருங்கடியே, கடல் கொண்ட குமரிக் கண்டத்தில் நீண்ட அரசு ஆண்ட மண்ணுலக பேரரசே, பாண்டிய மன்னன் மகளே, திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே, தமிழே, உன்னை வணங்கி பேச வாய்ப்பளித்த உங்களையும் வணங்கி மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லி மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உள்ளது. அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவில்லார் என்னுடைய வேறுள்ளர். எண்ணி துணிக கர்மம் துணிந்த பெண் என்னும் என்பது இருக்கு. சொல்லுக சொல்லின் பயனுள்ள சொல், சொல்லற்க சொல்லின் பயனுள்ள சொல். எல்லாம் விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. வேண்டுதல் வேண்டாமை இளாநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் எழுமையில. எம்மை ஒரு கருவியாக்கி இந்த சிறப்பான மாலை வேளையில் உங்கள் முன் உரையாற்றிட படித்த இறைவனின் தாள்களை பொழுது ஒரு மனிதன் முழு மனிதனுடன் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் பெற்றுவிட முடியும். இதை அழகாக ஆராய்ச்சி செய்து நமக்கு வள்ளுவர் அன்றையே கொடுத்துவிட்டார். வேற என்ன சார் வேணும்? 12 வயது முடிஞ்ச உடனே 14வது வயதில் எதை படிப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வருடம் இன்பத்து பால் படிச்சிருவார், காமத்து பால். 13வது வயதில் திருமணம் முடிச்சுவாங்க. இந்த காலத்துல அல்ல, அந்த காலத்து வழக்கம். 13 வயது முடியும் போது
முழு திறனோட வாழ்க்கை நடத்துறதுக்கு தயாரா அவர் போயிடுறாரு. இதுக்கு மேல ஒரு வழிகாட்டுதல் என்ன வேண்டும்? இதை ஏன் நம்ம தொலைச்சிட்டோம்? இத புரிஞ்சுக்கிட்டவங்க நம்முடைய முன்னோர்கள் பள்ளியோரை தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில இதை நம்ம மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற பெரும் முயற்சியில் ஈடுபட்டவங்கள மிக மிக முக்கியமானவர் தான் நம்முடைய தமிழ்ச்செந்தல் திருவிக்காரி அவர்கள். இது தொடர்ந்து நமக்கு உங்கள் 11 ஆண்டுகள் தொகுதி நகர்ந்து கொண்டிருக்கிறது. மேலும் பல ஆண்டுகள் நகர வேண்டும் என்று விரும்பப்படுகிறேன். உங்களுக்கான என்ன உதவி தேவைப்படுகிறதோ எங்களால் என்ன செய்ய முடியுமோ அது கட்டாயமாக ஜோதிமுறை வழியாக நாங்கள் எங்கள் அரண்மனையாக உங்களுக்கு நாங்கள் செய்வதற்கு சாதனைகளோடு சரித்திரம் படைக்க கடவுளால் படைக்கப்பட்ட கற்பக வெளிச்சம். எத்தனை வழிகள் இருந்தாலும் உண்மையுடன் கடந்து செல்பவள். இல்லத்தில் ஏற்றி வந்த அகல் விளக்கு என்றென்றும் நீதான் என் அணையா விளக்கு. அவளது கருவறையில் உதித்தது அவள் கடவுளின் நகல் என்று. பின் பூமிக்கு வந்த புதைகள் அவள் வாழ்வின் இலக்கணமாய் கடக்கும் திருக்குறள். அனைவருக்கும் வணக்கம். ஜெயநகர் பூங்காவோட 600வது விழா சிறப்பாக நடைபெறுது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஐயாவுடைய வணங்குகிறேன். தலைமை வகிக்கும் வைதேகி அவர்களையும் முத்துசாமி ஐயா அவர்களையும் உங்களுடன் ஆனந்திய சகோதரி வந்து எனக்கு முந்தைய அறிமுகம் கிடைச்சது. ரொம்ப நேரம் உங்களை பேசியிருக்கோம். அவர்களை மற்றும் நம்ம தெரிவிக்கா தமிழ் பெரியார் விருது பெற்ற விருதாளர்கள் அனைவருக்கும் மற்றும் மற்ற அரங்க அமைப்பாளர்கள் இணை அமைப்பாளர்கள் தெரிவிக்கா பற்றாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா நான் ஒரு சாதாரண ஒரு பெண்ணாக இந்த அரங்கத்துக்கு வந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் பொறுப்பை எனக்கு கொடுத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா என்னை வளர்த்து விட்டது இந்த அரங்கம் தான். இந்த அரங்கத்தில் நான் முதல்ல வரும்போது சும்மா அப்படியே வருவேன், பார்ப்பேன், போயிடுவேன், யோகாவுக்கு வருவேன், போவேன் அப்படி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இங்கே நான் முதல்ல வாங்கின முதல் விருது என்னன்னா பெண்ணிய பெருமிதி விருது. வாழ்க்கையே பாராட்டுல தான் ஓடும். தப்பு செஞ்சா ரொம்ப உபயோகமா அதுவே தனியா போய் கண்டிச்சுக்கலாம். ஆனா ஒரு அரங்கம்னு வரும்போது அங்க ஒவ்வொருத்தரையும் பாராட்ட வேண்டியது நம்மளோட கடமை. நல்லா பண்ணீங்க, சிறப்பா சொன்னீங்க, அழகா பேசுனீங்க. நம்ம அப்படிதானே ஒருத்தர் என்னமா சொன்னாருன்னு சொன்னதுக்கே தெரியாது. நம்ம ஒண்ணுமே சொல்லி என்ன ஏன் நம்ம எப்படி சொன்னோம் என்ன அதை நம்ம வச்சு அழகா சொல்லுவார். அது மாதிரி எதுக்கு இவன் பாராட்டினானே தெரியாது. ஆனா நம்ம பாராட்டணும். அந்த மாதிரி ஒரு மருந்து உலகத்திலே கிடையாது சார். அது ஒரு நீங்க ஒரு நல்ல பாராட்ட மாதிரி ஒரு மருந்து. அதனால தான் பாரதி எழுதினார் மந்திரம் போல வார்த்தை. வார்த்தை என்பது மந்திரம் மாதிரி. ஒவ்வொரு வேர்டும் ஒரு இன்ஜெக்ஷன். அதனால தான் சொல்ற ஒரு வார்த்தையை நீங்க ஒரு எதை வேணா எடுத்துக்கோங்க. நம்மளோட மந்திரங்களை எடுத்துக்கோங்க, நம்மளுடைய நீங்க சமஸ்கிருத ஸ்லோகங்களை எடுத்துக்கோங்க, இல்லை நீங்க எதை வேணா எடுத்துக்கோங்க. எல்லாத்திலுமே ஒரு பாசிட்டிவிட்டி. இப்போ முருகனை கும்பிடுற யாரு? நம்மளுடைய அருணகிரிநாதர் கந்தர் அனுமதியில ரொம்ப அழகா சொல்ற. இப்ப நம்ம வேலை என்ன பண்ணுவோம்? நம்ம முருகன் கையில தங்க வேலை அப்படியே மின்னுதுன்னு அது எவ்வளவு கிலோ இருக்கும்? ஆட்டோம் கேட்போம். அது இருக்கா 3 கிலோ 200 கிலோ மேல இருப்பாங்க இவனுங்க. அந்த வேலை பார்த்துங்க அது எவ்வளவு தங்கம், கோல்டு 22 கேரட்டா 24 கேரட்டா எவ்வளவு கிலோ இருக்குன்னு பேசிட்டு இருப்பாங்க எங்க கோயில்ல போய். அதை நம்ம அருணகிரிநாதரும் பார்க்குறோம். அது அவருடைய பார்வையில எப்படி வருது பாருங்க. கைவாய் கதிர்வேல் முருகன் கல்பற்றி ஒளிவாய் மனதே ஒளிவாய் ஒளிவாய் மெய் வாய் விழி நாசியோடு சரியாம் ஐவாய் வழி செல்லும் அவா வினையே. அந்த வேலை என்ன பண்ணுமா? இந்த 5 புலன்கள் வழியாக எழக்கூடிய ஆசைகளை வேறெடுப்பதற்காக அந்த வேலை கொடு முருகான்ற சொன்னா சமூக அக்கறையும் பொது அறிவு இல்லாதவர்கள் சோசியல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாம வீட்டுக்குள்ள வேலையும் வேலை வீடு இல்லாம சமூக சிந்தனை இல்லாமையும் பொது அறிவியல சிந்தனை கிடையாது. சொல்ல மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. தனிமையில் இருக்கிறவங்க கிடையாது.
அது மாதிரி இருக்கிறவங்கள இங்கே வந்தீங்கன்னா அந்த விழா உங்களுக்கு போயிடும். மாலை வணக்கம். இந்த திருவிக்கா பேச்சு மேளம் 60வது வாரம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வந்து மகளிர் தின சிறப்புகள் இருக்கின்றன. சிறைகாக்கும் காக்கும் எவன் செய்யும், நிறைகாக்கும் காப்பின் தலை என்று வள்ளுவர் பெருந்தகை சொல்கிறார். திறன்கள் தான், ஆற்றல்கள் தான் அவர்களுடைய அணிகலன்களாக இருக்கின்றன. அவர்களை பூட்டி வைப்பது அல்ல என்பதை அற்புதமாக 2000 ஆண்டுகளுக்கு வள்ளுவர் பெருந்தகை குறிப்பிடுவதைப் போல இன்றைய அணிகலன்களாக நம்முடைய ஐயா அவர்கள் சொன்னதைப் போல 10 பெண்மணிகள் அரங்கங்களை தாங்கி பிடித்திருக்கிறார்கள் நம்முடைய திருவிக்கா பேரங்களை. இன்னும் நிறைய பெண்மணிகள் திருவிக்கா பேரங்கள் வருவார்கள் என்று சொல்லி இந்த 600வது வாரம் இன்னும் மென்மேலும் வளர்ந்து பல வாரங்களை எட்ட வேண்டும் என்று சொல்லி திருவிக்கா பேரங்கத்தின் சிங்கப்பட்ட அமைந்திருக்கும் தலைவர் அவர்களுக்கும் அமெரிக்காவில் கேட்டு வந்திருக்கின்ற சிங்கப்பட்ட அவர்களுக்கும் மற்ற அனைத்து சிங்கப்பட்டவர்களுக்கும் வாய்ப்பினை பயன்படுத்தி வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன். இது நாங்கள் ஜெயநகர் பூங்காவிலே பார்க்கும்போது இந்த பேச்சு அரங்கம் நடந்து கொண்டிருக்கிறோம். அதாவது திருக்குறள் எல்லாருக்கும் தெரியும் முல்லார் மூசாதில் எப்படி சொல்லணுன்றது பார்க்கும்போது ஐயா தாமோதரன் அவர்கள் மேற்கோள் காட்டியிருக்கும் போது அப்போதான் அவங்க உயர்த்தப்பட்ட அந்த அன்புடன் அம்மா அவர்களையும் வணங்கி அவங்க ஒரு சின்ன அவங்களுக்கு ஆசைப்பட்ட மாமன்யார நேசத்துடன் காத்திருக்கு ஆசமல்லி பூத்திருக்கு வாசலத்தான் பார்த்திருக்கு. இந்த பாட்டை எழுதுனது வந்து நம்ம அன்புடன் ஆனந்தியம்மா. ஒரு அந்த பிள்ளையோட பாட்டெல்லாம் பார்த்து இந்த கவிதைக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு வாழ்த்து போட்டேன். அப்போ அங்கிருந்து அவங்க எனக்கு இது உங்களோட நாடகத்தில் நீங்கள் பாடுங்க அப்படின்னு எனக்கு ஒரு மெசேஜ் கூட தகவல் போட்டிருந்தாங்க. நம்ம சொல்ல வேண்டும். சரி, நம்ம இதுவும் நான் பாடி போட்டேன். அது எனக்கு அவங்க வந்து யூடியூப்ல பதிவிறக்கம் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. நமது தலைவர் முனைவர் பாதவருடைய அவர்கள் நன்றி தெரிவித்து அருணர் வரமுள்ள இன்னும் மண்ணும் உள்ளளவும் நமது அரங்கங்கள் வாழும் ஐயாவை வணங்கி 2 கவிதைகள் சொல்லி பெண்களுக்கான மரத்தை பற்றிய ஒரு கவிதையும் திருக்குறளுக்கு வள்ளுவரையை போற்றிய ஒரு கவிதையும் மருந்து தலைப்பு மருந்தொன்று இருக்குது, அது மருந்தொன்று இருக்குது, மாமருந்தொன்று இருக்குது, நம்மை காத்திட நம் கவலைகளை தீர்த்திட வாரீர் கேளீர் பாரீர் முக்கணியின் சுவையை கொஞ்சம் எச்சுவைக்கு மேலான சுவையும் மருந்து அனைத்துலக நாட்டவருக்கும் அறிவில்லா அறிவினியே அறத்துடன் தருவதாலே உலக பொதுமறையானது இம்மருந்து. இதில் அன்புடனே அரணம் உண்டு, அறத்துடனே கல்வி கேள்வி விருந்து மருந்து நட்பு கூடா நட்பு காதல் முக்தி என அனைத்தும் உண்டு. இனி நீ அனுதினமும் வள்ளுவம் காட்டும் வழியில் வாழ்வதாலே உலகம் உன்னை வணங்கிடுவேன். உன் உயிர் மூச்சாய் வள்ளுவம் திகழட்டும், வாயில் தோறும் திருக்குறள் வெளியிடட்டும். தான் மரத்துக்கான கவிதை. அது லாரி கவிகளும் ஒரு சத்து தருது. தென்னை மரத்தோட தேங்காய் பால் அது முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப நல்லது. வெறும் வயிற்றில் குடிக்கணும். அதை நீங்கள் கூகுள் பண்ணி மேலும் பார்த்துக்கலாம். அதை நான் எல்லா கவிதையும் சொல்லுவேன். அது மரத்துக்கான கவிதை. மரம் நம் தாய், மரம் நம் தாய், அவள் பால் தருவாள், நம் அனைவருக்கும் பால் தருவாள். தாய்ப்பாலுக்கு நிகரான பால் தருவாள், தேங்காய் பால் தருவாள். மூவேந்தர் அண்ணன் முத்தமிழ் வாழும் நம் நாட்டில் முக்கணியை இவளின்றி யார் தருவார்? பாடும் வீடுக்கும் ஆடும் மயிலுக்கும் தாவும் அடிலுக்கும் இவள் தான் தாய், அனைத்துலம் தரும் தாய். இந்த அரங்கம் வந்து 600வது வாரம் வந்து 1000 ஆண்டுகள் நல்ல பலமா ஆலமரமா வளர்ந்து பிரகாசமா இருக்கணும்னு என் வாழ்த்துகிறேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு அனைவருக்கும் சின்ன விஷயம். ஆனந்த வீடுங்கிறது 100 வருட காலம் தான் நம்ம 100 வருடம் என்பது எனக்கு தெரியல. செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு நீர் வரை சாப்பாடோட கேட்டுட்டு நீங்க கேட்கலாம். கொண்டாடாமல் மகளிரை கொண்டாடுங்கள். நம்ம மகளிர் தினம் 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 சொல்றோம். ஏதோ ஒரு கஷ்டங்கள் எனக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த கஷ்டங்கள் வேணாம். ஒரு தலைமை பொறுப்பு ஏற்றது கூட சார்பது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது. கஷ்டமே தெரியாம வேலை பார்க்கறேன்னா அது பெண்கள் தலைமையின் கீழே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அன்னை தமிழுக்கு என்னுடைய முதல் வணக்கம். இனிய உளவாக இல்லாத பொருள் கனியிருப்ப காய்க்க வந்தது. எப்படி கனியால இருக்கக்கூடிய வார்த்தைகளை எடுத்து பேசணும்னு நம்ம தாமோதரன் ஐயா கிட்ட தான் கற்றுக்கிடணும். எல்லா நேர்காணலையும் என்னை கேட்பாங்க, நீங்கள் எப்படி நூல்களில் வெளியிட ஆரம்பிச்சிங்கன்னு. அதை எல்லாருக்கும் எல்லா நேரத்தையும் சொல்கிறத நான் இங்கே உங்கள் எல்லாரும் முன்னாடியும் நேரில் சொல்ல ஆசைப்படுறேன். அமெரிக்காவுக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக குழந்தைகள் நிகழ்ச்சிக்கு நம்ம ஐயா அவர்களை நாங்கள் வரவேற்றிருந்தோம். அப்போ ஐயா வந்தாங்க. எனக்கு அப்போ தான் அவரை முதல் முறையாக அறிமுகம். நிகழ்ச்சி முடிஞ்சப்பறம் நான் ஒருங்கிணைப்பு செய்கிறத பார்த்துட்டு ஐயா ரொம்ப உங்கள் தமிழ் ரொம்ப சிறப்பாக இருக்குமான்னு சொல்லிட்டு என்னுடைய ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய கவிதைகள் எல்லாம் பார்த்துட்டு இது நீங்கள் எழுதுனதா, எத்தனை புத்தகம் வெளியிட்டிருக்கீங்கன்னு கேட்டார். நான் இன்னும் புத்தகம்லாம் வெளியிடலைங்க ஐயா, எல்லாம் எழுதி பத்திரமா வச்சிருக்கேன். அப்புறம் அவர் இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் எழுதி எதையுமே வெளியில் கொண்டு வராமல் இருக்கக்கூடாது, நூலாக்குங்கன்னாரு. சரி, வருவாங்க சொல்லுவாங்க போயிடுவாங்க, நானும் விடலை ஐயா. ஒரு மாதத்துக்கு ஒரு கால் பண்ணி, என்னம்மா உங்களுக்கு கேட்டனே நூல் விளையாட்டு வெளியிடறதுக்கு என்ன பண்ண போறீங்க? ஐயாவுடைய ஊக்கத்தினால தான் என்னுடைய முதல் நூல் என்னுயிர் என்ற வந்து இந்த படிக்கிற 16ஆம் தேதி என்னுடைய நூல் வெளியீட்டில் 11 நூல்கள் நான் வெளியிட காத்திருக்கேன். ஒட்டுமொத்தமாக 20 நூல்கள் வெளியிட்டிருக்கேன். நான் பெருமையாக ஐயாவுடைய பாதம் பணிந்து நன்றி சொல்லிக்கிறேன். உலக மகளிர் தின வாழ்த்துக்கள். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதமும் திங்கிட வேண்டும் அம்மான்னு நம்ம கவிமணி சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலேயே ஆண்கள் தான் வந்து வருத்தப்படணும். ஏன்னா நீங்கள்லாம் பெண்களாக பிறக்கலை, நாங்களாம் தவறு பண்ணியிருக்கோம். அதனால தான் நம்ம பெண்களாக பிறந்திருக்கிறோம். அந்த பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை ஆண்கள் சரியாக கொடுக்கும் பொழுது அவர்கள் பெண்களை விட ஒருபடி உயர்ந்து நிற்பார்கள். அந்த பணியை நீங்கள் அத்தனை பேரும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால நம்ம திருவிக்க பேச்சு பயிலரங்கம் ஆரம்ப காலத்திலிருந்தே, கொரோனா காலத்திலிருந்து ஒரு ஒலி செய்தியாக நான் உங்களோடு பயணித்து வந்தவள் உங்க எல்லாருக்கும் தெரியும். அதை நேரில் ஒரு அரங்கமாவது நான் வந்து கலந்துக்கணும், என்னுடைய பேரவா அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு இறைவனுக்கு நான் நன்றி சொல்றேன். நான் வந்திருக்கேன், ஐயா சொன்னாங்க, நம்ம தோழியும் அழைச்சாங்க, இல்லைகளுக்கு வர முயற்சி பண்ணினேன், வேற ஒரு இதில் மாட்டிக்கிட்டேன். இருந்தாலும் இன்னைக்கு மாலையில் அவங்களையும் சந்திச்சதுல மகிழ்ச்சி. உங்க எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, ஒரு தட்டி கொடுத்தல் அப்படின்னா நம்ம ஐயா வந்து பெரிய தகைமை. குறைகளை மட்டும் சுட்டி காட்டாதீங்கன்னு நிறைய சொன்னார் ஐயா. அது வந்து டோன்ட் ரெக்கமெண்ட் இந்த ராங் சைடுன்னு சொன்னார். உண்மை அதுதான். நான் என்கிட்ட இருக்கிற ஒரு குணம் என்னன்னா, ஒருத்தங்க கிட்ட இருக்க நல்லதை மட்டுமே நான் பார்ப்பேன், அவங்க கிட்ட இருக்கிற நல்லதை விரட்டி விடுவேன். சரி, ஏதாவது அவங்க பிடிக்காம போனா கூட சரி போய் தொலைட்டு விட்டுருவேன் நான். ஏன்னா அவங்க இந்த மட்டுக்கும் நல்ல மாதிரி இருக்காங்க அப்படின்னு பார்ப்பேன். அது மாதிரி பெண்களை தலைமை பொறுப்பில் வைத்து அழகு பார்க்கின்ற நம்ம திருவிக்க பேச்சு பயிலரங்க நெறியாளர் நம்ம தாமோதரன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களை தெரிவித்து அரங்கம் நிறைந்து இங்கே இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்தும். நிறைய அரங்கங்கள் ஐயா அவர்கள் துவங்கி வைக்கட்டும். நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிப்பேன் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். கடுமையாக உழைக்கிறவங்க ஐயா அவர்களை வணங்கி இந்த அசோசியேஷன் உறுப்பினர்களுக்கும் உங்களோட திருவிக்காரர்கள் உறவுகள் அனைவரையும் வணங்கி எனக்கு இந்த தலைமை பொறுப்பு வாய்ப்பினை நல்கிய ஐயா அவர்களுக்கும் நம்மளுடைய ஜெயநகர் அரங்க உறவுகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த அரங்கம் மென்மேலும் இன்று 600, நாளை 700, 800, 900, 1000 இப்படி பல வாரங்களை சந்திக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன் என் குடும்பம் குலதெய்வம் முருகனை வேண்டி சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலையா. அந்த வடிவேலனுடைய துணையோட இந்த அரங்கம் மென்மேலும் வளர வேண்டும். அந்த ஆதி பராசக்தி அம்மாவும் அங்கே இருக்காங்க. வெளிநகர அரசும் மேலும் மேலும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன்.